செய்தானும் பிழையேது செய்தானும் தீது புரியாத தெய்வமே தெய்வமே நீதி தனக்கின்ற திருப்போரூர் தனிமுதனே நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு முருகா தென்பழனி மலையோரம் தெல்லு தவிசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தவிசை பாடும் செந்தூரி கடலோரம் தேவாவு தேரோடும் செந்தூரி கடலோரம் தேவாவு தேரோடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தவிசை பாடும் காவிரி நீராடி சுவாமி மலைப்படியேறி காவிரி நீராடி சுவாமி மலைப்படியேறி முருகா உங்க பார்த்தாள் முன் செய்த பிணி தீரும் முருகா உங்க பார்த்தாள் முன் செய்த பிணி தீரும் தென்மலடி மலையோரும் இதை பாடும் பலமுதிரும் சோலையிலே பலமாடி கழிந்திருக்க பலமுதிரும் சோலையிலே பலமாடி கழிந்திருக்க பார்ப்பவர்க்கு பதி தீரும் படித்தவர்க்கு புகழ் சேரும் பார்ப்பவர்க்கு பதி தீரும் படித்தவர்க்கு புகழ் சேரும் தென்பழனி மலையோரும் இதை பாடும் செந்தூரி கடலோரம் தேவாவும் தேரோடும் முருகா 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 நன்றி 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 உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே ஆத்தி
ஏற்றமுனா ஏற்ற இதுல இருக்கு முன்னேற்றம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்பனையும் தோட்டம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்பனையும் தோட்டம் கிணத்து நீர கிணத்துக்கு தான் தரும் ஏற்றம் கிணத்து நீர கிணத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம் இலை வடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் இலை வடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் சந்தனத்தாரே சந்தனத்தாரே போடி சந்தனத்தாரே சந்தனத்தாரே எருவு போல வழியாக எதில் சேர்த்து உடைக்கணும் எருவு போல வழியாக எதில் சேர்த்து உடைக்கணும் இடுப்பே மலையா வந்து எதிர்பார்த்தில் உடைக்கணும் உடுப்பு போல உறுதி வேணும் உடாலே வாழணும் உடஞ்சு போன நமது இடம் பொன்னாவதில் பொருளணும் சந்தனத்தாரே சந்தனத்தாரே ஓதுவா தொழுவரெல்லாம் முழுவோரே கரையிலே ஓதுவா தொழுவரெல்லாம் முழுவோரே கரையிலே உலகோ கிடைக்கும் நம்ம ஏன் நடக்கும் கரையிலே ஆதிமகள் வைக்கி பார்த்தா மனதிலே நீதி என்றும் கிருவினையும் தெரிந்து படுத்த கருவிலே சந்தனத்தானே சந்தனத்தானே நன்றி நன்றி தாயனுக்கு வணக்கமே கையெழுத்து வணக்கமே தாய் சிறந்த ஓய்வில்லை கதிரளிக்க மன்றமில்லை எங்கள் வணக்கமே அறவது இன்பம் என்னும் ஆயக்கரை அறுபத்தாறு அவை பவன்கள் பெண்ணாகியானாரே ஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம் அடி ஒண்டாட்டி அப்பாச்சி வச்சிருக்கும் சாரி வணக்கம்
வைப்பாட்டி வச்சு வரும் புண்ணியவான்களுக்கு வணக்கமே பாடி விட்டு புருஜே வெள்ளமாய் புருஜே புருஜி புருஜே புருஜே அறியாமலே புள்ள குட்டி பெற்று வரும் புண்ணிய வழிகளுக்கு வணக்கமே பெரியோருக்கு வணக்கமே வணக்கமே இது பதிலுக்கு பெரியோருக்கு வணக்கமே 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 எங்கள் வணக்கமே அப்படி ஆரம்பம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு ஆமா வந்த உடனே என்ன செய்யணும் குப்பரவளை படுக்கணும் நம்ம படுக்கணுமா அவங்க படுக்கணுமா அவங்க படுக்கணும் அவங்க படுத்தாலும் ஆபத்து நம்ம படுத்தாலும் ஆபத்து ஏன்னா குப்பரை படுத்தா வேற இடத்துல வரேன் ஆதி சிவராத்திரி உருவாகி அகச்சேரி அழைப்பு வளர்ச்சி பெற்று பாவேந்தர் நவிலும் மோவேந்தர் வழியிலும் முச்சங்கத்தில் பபிளித்த ஈரிசை நடத்தி கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆரமாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆதிபராசத்துக்கு வழங்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு ஒளிவொலி ஏற்பாடு செய்யக்கூடிய ஒளிவரி கிடைத்தவருக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் மற்றும் இயக்குநர் அனைவருக்கும் என் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகும் இந்த நாடகத்தின் அமைப்பாளராகிய பிரபல ராஜ நடிகர் மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் நமது அழகாபுரி முக்கோணத்தை சார்ந்த சங்கர் அவருடைய கிழக்குளத்தின் சார்பாகும் நன்றி கலந்த வணக்கம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு கூட்டுற கோமாளி வந்தாச்சு மாப்பிள்ள கருப்புசாமி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு வெக்கைனா வெக்க சரியான வெக்க இந்த வெக்கையிலே ஆண்டவன் நம்ம மேல கருணை கொடுத்திருக்கான் என்ன தெரியுமா இந்த 3 நாள்ல நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு பெய்கிற மழை கொஞ்சம் நமக்கு சாதகமாத்தான் பெய்யுது பகல்ல பெய்யுது ராத்திரி விட்டுருது அதனால நமக்கு சாதகம் தான் அதை நம்ம பாதகம் இல்லாம எடுத்துக்கிறோம் சாதகம் தான் ஆனா பாருங்க பக்கத்தூர் நாடகம் இன்னைக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு சரி பக்கத்தூர்காரங்களாம் வர மறந்துட்டாங்க இருந்தாலும் யாரு நிறைய உட்கார்ந்து இருக்காங்க இடம் நல்ல விரிஞ்ச இடமா இருக்கா அகண்ட காவிரி அதனால நமக்கு சுருக்கமா இருக்கு அதனால வருகை அனைவருக்கும் எப்படி வருகை தருகிறோம் என்றால் தென்னகமும் அந்த திருநாட்டை சொல்லிக்கொண்டு தென்னகமாம் இந்த திருநாட்டில் மேவியதோ அந்த கொஞ்சம் மாப்பிள்ள நீங்க எங்கள் டிடி சங்கரவா சுவாமி கைவண்ணத்தில் உருவான சரித்திரம் புகழும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இங்கே வள்ளி திருமண நாடகம் இங்கே வாழையாக வந்து கோமாளி ஒரு வணக்கம் சொல்லி மதுரை கோமாளி வாழையடி வாழையாக வந்தே கோமாளி வணக்கம் சொல்லி வந்திருக்கா மானா மதுரை கோமாளி ஏழுவனர்காரரெல்லாம் நம்ம முன்னாடி ஏழைவனர்காரரெல்லாம் நம்ம முன்னாடி வாழையடி வாழ்றா வந்தே கோமாளி வணக்கம் சொல்லி வந்திருக்கா பூரி கோமாளி உழைக்கும் தோழர்களே உண்டு கூடுங்கள் சிறப்பா இருந்து நமக்கு நாடகமா உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் சிறப்பா இருந்து அமர்ந்து நாடகம் பாருங்கள் இதுவரை பார்த்து நீங்கள் நாடகத்தை ரசித்து கல்லாசி நீங்கள் தாருங்கள் என்று சங்கரனும் எழுதி வைத்தால் பாருங்கள் வாழையடி வாழையாக வந்தே கோமாளி ஒரு வணக்கம் சொல்லி வந்திருக்கு மதுரை கோமாளி நவரசங்கள் மதுரை நவரசங்கள் நவரசங்கள் கல்லா பலரசங்கள் சக்கரை ரசங்கள் புளி ரசங்கள் உலகரசங்கள் நவரசங்கள் இருந்ததங்கள் நாடகங்களை தாங்க நடிக்க வந்த நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளை தாங்க நவரசங்களை நடிப்பதிலே நாங்கள் நம்பர் உண்டாங்க நடிப்பதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளை தாங்க பிடிவரை பார்க்க வேண்டும் கலைகளையே நீங்க பிடிவரை பார்க்க வேண்டும் கலைகளையே நீங்க எட்டு பேட்டா சங்கர பாடல் பாடுபவர் எங்கள்
பாடுறது சூப்பர் ஸ்டார் ஆனந்தகுமார் தாங்க. மாலையாக வந்து கோமாளி ஒரு வணக்கம் சொல்லி வந்திருக்கு மதுரை கோமாளி. பார்க்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, சினிமா பார்க்கும் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, மேலே ஆட்டமாகி நாடகத்தில் எடுக்கக்கூடாது, கட்சி பாட்டு பாட சொல்லி தலகம் செய்யக்கூடாது, கட்சி பாட்டு பாட சொல்லி தொந்தரவு செய்யக்கூடாது, கச்சேரியில் கைகள் நிற்கக்கூடாது, கமிட்டிக்கு எப்பயும் போகக்கூடாது. அப்படி ஒரு வணக்கம் சொல்லி வந்திருக்கு மதுரை கோமாளி. பாரம்பரியம் நாடக கலையிலே பெரியவர் சிறியவர் அனைவரும் விரும்பும் பிஜா பாக்கு, பெரியவர் சிறியவர் அனைவரும் எனக்கு பாண்ட நாடுக்கே பாரம்பரியம் கண்டுகளித்த நாடக கலையிலே இசை கூட்டி பாடி வரும் நடிகரானே, அதை கூட்டி நடிக்க வந்தோம் நாங்கள் தானுங்க. மகாமகாணி போன்றவர்கள் நடித்த நாடகத்தை இன்னைக்கு மாட்டிக்கிட்டா ராக்கெட் தானுங்க. ஒரு வணக்கம் சொல்லி வந்திருக்கு மதுரை கோமாளி. 7 வணக்காரெல்லாம் நம்ம முன்னாடி நீங்கள் இருந்து அமர்ந்து பார்க்க வேணும் கோடான கோடி. கோமாளி ஒரு வணக்கம் சொல்லி வந்திருக்கு மதுரை கோமாளி. பாட்டு மருத்துவம் பண்ணும் என் நாடகமும் நாட்டுக்கு நல்ல சொல்லும் பார்த்தார். இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பது தங்கள் தெரிந்தால் புரிந்தால் சொல்வது எனது கடமை, கேட்பது உங்களுடைய பொறுமை என்று சொல்லிக்கொண்டு எண்ணகட்டும் நன்னகரமாய் பொன்னகர் விளையக்கூடிய நன்னகரமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வட்டம் நன்றுகாட்சி கிராமத்தில் அருள் வழங்கும் அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி ஸ்ரீ ராக்கச்சி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு களரி விழாவை முன்னிட்டு இன்று தினத்தில் இவர்கள் வேளையில் மதிப்பிற்கபடியாகக்கூடிய நமது செங்கோலம் எம் முனியாண்டி காளியம்மாள் இவர்களது மகன் எம் கார்த்திக் ராஜா கே பாக்கியலட்சுமி மகள் சங்கீதா மகன் மருது இவருடைய குடும்பத்தின் பிரார்த்தனை நலமாகிய மற்றும் 3 முத்து வகைரா பங்காளிகள் குடும்பத்தினர்கள் அனைவருடைய சார்பாகவும் இவர்கள் வேளையில் மதிப்பிற்கபடியாகக்கூடிய அருமை சகோதரர் நமது சிதம்பரம் எம் சங்கர் ராஜநடிகர் மற்றும் உளுத்திமனை அன்பு நண்பர் அவருடைய கலைக்குழுவின் சார்பாக ஸ்ரீ வள்ளிதுர்மா மகோத்சவம் நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய அரிய மாமணிகள் 8 திக்கும் 8 வருஷம் கொட்டியக்கூடிய நடிப்பிச வேந்தன் பாட்டுக்கோர் பாவலன் சங்கீத ஜாம்பராட் என்று அழைக்கக்கூடிய மைப்பிற்குடியாகக்கூடிய அருமை சகோதரர் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் துணை செயலாளருமாகிய அன்பு நண்பர் ஆரக்குடியை சார்ந்த வல்லரசு அவர்கள் இவரது மேடையில் வேலை ருத்ராஜியை கற்றுக் கொள்கிறார். சம்போ மகாதேவா இன்னிசை நகரி கேள்வி சுத்தங்கள் மாப்பிள நல்லா பிடிக்கிறீங்க மாப்பிள மைக்க தொடர்ச்சி தொடச்சு விட்டுதே பேசுறதா. ஆமா மாப்பிள்ள வாய்க்குள்ள போயிருக்கூடாது. மேல்காலாம் கட்சி நீங்க எல்லாம் அளவுக்கு ஈஸியா எறும்ப பிடிச்சுக்கலாம். ஆமா ஏன் உடம்புல எடுத்து சாமானியம் பிடிக்க முடியாது, மசூல் அதிகம் புதர்ல மாட்டு சிக்க மாதிரி அவங்க கிடந்துருக்கு. இன்னிசை நகைக்கு தேனிசை தென்றல் இன்னிசை நகோபலவாணி என்று அழைக்கக்கூடிய மதிப்பிற்கபடியாகக்கூடிய அருமை சகோதரி நமது மதுரை மாநகர் போற்றக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகள் அபிமான செல்வி மனோரஞ்சனி அவர்கள் மேடைகள் ஸ்ரீ வழியாக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தில் பாட்டிற்காக நான் எனக்காக பாடலாம் என்று பாடலை முறையோடு பாடக்கூடிய கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு மைப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் முனைவர் பட்டத்தை பெற்ற மைப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் முனைவர் வல்லாளவட்டியை சார்ந்த சந்தனகுமார் அவர்கள் நார்மலாக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். அரண்மனை கலையரசு மியூசிக் திலகம் பின்பாட்டு சக்கரவர்த்தி மைப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை நமது நரிக்குடி அருகாமையுள்ள மதுரை குளம் விளையகுளத்தை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை ராஜமணிகன் அவர்கள் அரண்மனை மண் பின்பாட்டு
எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. சந்தையிலே வாங்குவது சரக்கல்ல தன்மானம், சந்தையிலே வாங்கும் சரக்கல்ல தன்மானம், தாங்கயிட்டை வென்றதற்கு வேண்டும் நிதானம், வேண்டும் நிதானம். எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே. அருமையான பாட்டு. அதே மாதிரி பாட்டுன்னு சொல்ல லவங்க புது பாட்டு பாடிக்கலாம். ஆனா நீங்க அழகான பழைய பாட்டு. உங்களை மாதிரி ஆளுங்க வந்தாலும் இந்த மாதிரி ரசனையா பாட்டு கேட்கும். சரி, ஒரு சில பேர் வந்து அதுல நாளைக்கு வரவங்களா இருக்காது. ஆமா, பாக்குறவங்களை நக்கல் பண்ற மாதிரி அவனும் பாட்டுதான் பாருங்க. இருந்தாலும் பாட்டுன்னு சொல்லுங்க நம்ம மாப்பிள்ள தானே. உண்மையை சொல்வதற்கு பயம் எதற்கு? இல்லையா பாருங்க, பாட்டு சொன்னே நடிகருக்கு எதமா வாசிக்க செய்யணும். அந்த நேரத்துல வாங்கி பாடம் செய்யணும். இதுல ஒரு சேரு பாருங்க, என்ன பத்தி தெய்வமே குரல் உட்காந்து. சரி, ஆனா மாப்பிள்ள நீங்க வாசிக்கவும் செய்வீங்க, பாடவும் செய்வீங்க. இதுல புது பாட்டு பாடாம பழைய பாட்டு பாடி வைக்கலாம். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. எப்படி? என்னைக்குமே பழைய பாட்டு தான் நிலையானது. காவிய பாடல்கள் பழைய பாடல்கள் தான். பழைய பாட்டை கேட்டா அழகா ஒரு கஞ்சிய வெஞ்சனம் இல்லாம சாப்பிடலாம். இப்ப சந்திரபாபு இருக்காரு, நக்கல் நயாண்டியா பாடுவார். அவர் பெண்களை குங்கும பூவை கொஞ்சம் புறான் எப்படி வளர்த்திருக்காருன்னா, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, கண்டவை ஒன்றே கண்டவை மன்னம் போகுது கண்ணாவே. பொக்கிரி ராஜா போதுமே ராஜா, பொக்கிரி ராஜா போதுமே ராஜா, பொம்பளைக்கு வம்புடு பண்ண சமக பண்ணா. இன்னைக்கு பாட்டு கைவிட ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த ஒச்சகல்ல ஒச்ச கொதிப்பு, குடிக்கிறது கைக்கப்புடி மகனே செருப்பு டடி. கடைசியில பாட்டு கேட்டனால செருப்பு அடிக்க சொல்றேன். என்ன பாட்டு? இன்னொரு பாட்டு. என்ன பாட்டு? ஊதா கலர் ரிப்பன். அருமையா இருக்கே. ஓ வாயில நானும் வப்பன். பாட்டு பாட்டு இதெல்லாம் பாட்டுல மாப்பிள்ள. எத்தனை பாடல் இருந்தாலும் பெற்ற தாயை பத்தி அந்த சிவரஞ்சனி ராகத்துல லேசா இந்த வாத்தியார் மாதிரி அலசிக்க. அந்த வாத்தியார் நாளைக்கு வர போய் அல சொல்லுங்க. கொலை அத்திருக்கா இன்னைக்கு யாரு போய் அக்க போறான்னு தெரியல. ஆத்தா ஒஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்கு, தூரி கட்டி ஆளு, ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு கழுதப்பட்டு பாட்டால சேர்த்தனைக்க தோணும்.
செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் அக்காவும் சேல அங்காகாதே போல துணி கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆசல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலைவர் கட்ட பாட்டால செத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலு என்ன போத்த வேணும் அக்காவும் சேல நீச்சல் பழகியது ஒன்றேராணி பண்ண பூந்தோழராணி திருப்பரவிரிப்புடனா படுத்து கிடந்ததும் ஒன்றேராணி பூஞ்சோழராணி இரச்சல காயும் போது வாங்கவில்லா தெரியும் எட்டு போல சேலையில சோகத்தவே புரியும் கஞ்சி கூட தூக்கு போது சும்மாடா இருக்கும் எனக்கு இறைச்சத நீ சக்கரையா இருக்கும் நீ சேலகட்டி இறைச்சத நீ சக்கரையா இருக்கும் அக்காவும் சேல அங்காகாதே போல அக்காவும் சேல கட்டி பழகியதும் ஆடி மெட்டு கட்டியதும் ஒன்றேலதானே பாண்டி போய் பூந்தோழரானே வெக்கையில விசிறியாத வெயிலுக்குள்ள கொடையாத ஒன்றோடதானே போய் பூந்தோழரானே மனதுக்குள்ள பூட்டு வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட நிறங்களுக்கு கட்டு போடுகிறேன் மயில் ரக மனசுக்குள்ள ஒன்றேல விரியும் வெளுத்த சேலையில விளக்கு போட்டாயும் வெளுத்த சேல துணி விளக்கு போட்டாயும் ஆத்தா ஒன்றோட அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க சூடி கட்டி ஆடு அவை பார்த்தாலும் கேட்டனுக்கு சோழோடா செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் எப்ப செத்தாலும் என்ன போட்ட வேணும் எப்ப எப்ப செத்தாலும் என்ன போட்ட வேணும் மாப்பிள்ள வாங்கி ரெடியா வச்சாச்சு அப்படியா? நீங்க சொன்னது நடக்கும் ஓஹோ கவலைப்படாதீங்க யாராவது எங்க போட்டு தள்ளி போயிடுவாங்க இவர்கள் வேளையில் கோடியடி குமரன் கொட்டுமரசு வேந்தன் மின்னலடி பிரதகஸ்டா சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகழ் என்று தனிப்பரிசக்கூடிய பிரபல பிரதக சக்கரவர்த்தி நமது கிராமம் அருகாமையுள்ள அரச குலத்தை சார்ந்த அன்பு மாமா டிவி ஜெம்பி அன்பு திசியன் அருமை மாப்பிளை மேலூர் அருகாமையில் உள்ள கூத்தப்பன் பட்டியை சார்ந்த அன்பு மாப்பிளை பொன்னுமணி அவர்கள் வேளையில் மிருதங்கம் தோழக்கு தவளான் தொப்பி
இங்கே மிருதங்கம் வாசித்த அருமை தம்பி பொன்னுமணி அவர்களுக்கு சமையல் மாஸ்டர் முத்துக்குமார், பிள்ளையார் குலத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் 100 ரூபாய் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அன்பு தம்பியின் சார்பாக நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்து. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாப்பிள்ள வாசிப்பு தனி வாசிப்புங்க. அவர் வாட்டுல ஒத்தால உட்காந்து வாசிப்பாரு பாருங்க பாப்பா. அப்புறம் பாருங்க வாசிப்புனா எப்படிப்பட்ட வாசிப்பு. உண்மைக்குமே சொல்றேன், முறையா படிச்ச வாக்கியத்தை முறையா படிச்சு நிறைய பாடங்களை கற்று வந்திருக்கீங்க. தனியா உட்காந்து வாசிப்பீங்களா? பூமுக்குள்ள உட்காந்தா சரி பரவாயில்ல. இருந்தாலும் இந்த தினத்தில் ஆட்டம் சக்கரவர்த்தி மூவிசை மன்னன் மைப்பிற்குரிய அருமை மாப்பிள்ளை நமது விளையாட்டுக்குளம் விளையாட்டு சார்ந்த அன்பு மாப்பிள்ளை சத்யவான் அவர்கள் இவர்கள் வெளியில் ஆளுநர் மேல்வர்கள் விசேஷத்தை காட்டுவார். இங்கே ஆளுநர் வாசிக்கும் அருமை தம்பி சத்யவான் அவர்களுக்கு பிள்ளையார் குலத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பட்டுள்ளார்கள். அன்பு தம்பி சார்பாக நன்றி வணக்கம். இவருக்கு மேடையில் லய சாம்பியன், லயத்தின் பெரிய வித்தகர் மதிப்பிற்குரிய அருமை மாப்பிள்ளை கருப்பராஜ் அவர்கள் இவருக்கு மேடையில் சீனன் தாளம்.
இவர்கள் வெளியில் நாட்டிய தாரகை நடன சிங்காரி நாட்டியம் அப்படியா சரி இவருக்கு வெளியில் இது போன்ற நாடகங்களை சிறந்த முறையில் அமைச்சர்கள் நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அபிமான செல்வன் பிரபல நாடக உலகில் ராஜநடிகராக வளம் தாங்கி வரக்கூடிய மைப்பில் விளையாடக்கூடிய அருமை சகோதரர் நமது சிதம்பரம் மாநகர் போற்றக்கூடிய மற்றும் இருப்பு உறுதிமொழியை சார்ந்த சங்கர் அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துள்ள சொல்லிக்கொண்டு சாப்பாடு அழகான ஏற்பாடு ஒப்பீட்டவரை உள்ளளவு நினைந்திருக்காங்க அருமை தம்பி அண்ணே உண்மையிலே விளையாட சொல்ல எத்தனையோ ஊர்ல நாங்க போய் சாப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி சைவ சாப்பாடு அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சு. பரவாயில்ல. ஆமா ஒரு சில ஊர்ல எல்லாம் சைவ சாப்பாடு போடுறோம்னு சொல்லிட்டு சாம்பார புளிக்குழம்பு மாதிரி வச்சு ஊற்றுவாங்க, ரசத்தை சுடுதண்ணி மாதிரி வச்சு ஊற்றுவாங்க. இதாவது பரவாயில்லை. மோர் என்ன செஞ்சிச்சு, எல்லா ஊர்லயும் மோர் வெள்ளையாத்தே. போன வாரம் போன ஊர்ல மோர் சிகப்பா இருந்துச்சு. என்னடான்னு கேட்டேன். கையில அடிவட்டுக்கு அதோட இடத்துல கொண்டு கழிச்சிருக்கான். ரத்தம் கலந்து பாருங்க, மோர் சிகப்பா இருக்காச்சு. இருந்தாலும் இன்னைக்கு சாப்பாடு அருமையான ஏற்பாடு. அதுல மாறி தங்கிருப்போம். சும்மா தங்க நாளைக்கு தானே ஒரு இன்னைக்கு என்ன வந்த படாக்கிட்டு அது மாறி மாறி அது மாறியப்பா ஐயப்பா. ஆமா அதுல தினம் வந்து விளையாடுற இடத்துல நம்ம வந்து உட்காரம்னா குறைக்காம இருந்தாலும் சிறந்த முறையில் உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அதை நாவிக்கு ருசியாக அழகாக சமைத்து கொடுத்த நமது அருமை தம்பி முத்துக்குமார் அவர்களுடைய சமையல் அவர் கைவிட அருமை. முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களது காதுகளில் தேர்வோடு எடுத்திருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒளிபரப்பு ஸ்தாபனம் நமது உளுத்திமலை மாணவர் போற்றக்கூடிய அன்பு அண்ணார் முத்துசாமி அவர்களின் உமா ரேடியோஸ் உமா ரேடியோஸ் உமா ரேடியோஸ் உமா ரேடியோஸ். ஒரு காலத்துல நானும் கொள்ளூர் மணியும் குமார் நாளத்துல உட்காந்து பாடுனா பாட்டு பார்த்தா எந்த குரலில் சொல்றாங்க, எந்த குரலில் இருப்பதெல்லாம் கந்தன் குரல். நீங்க அப்படி பாருங்க, அவர் எப்படி பாடுறாரு, எந்த இருப்பதெல்லாம் முந்தன் உரலில் வாசிப்பார். நல்லது முறையில் சிறந்த முறையில் கொட்டாயக்காருக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு நாட்டிய தாரகை நடன சிங்காரி நாட்டிய வியூட்டி நடிக வையாரி ஆடவர் போற்றும் அஞ்சர் கண்ணி அருமை சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் ராஜலட்சுமி அவர்கள் விலையில் டான்சன் காமிக்க நான் மலரோடு தனியாக மகராணி உனைக்காட நான் மலரோடு தனியாக நின்றேன் மகராணி உனைக்காட ஓடோடி உறவாட தனிராட துணையாக நான் மலரோடு தனியாக என் மகராணி ஓடோடி தங்களை விடிவரை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் போட்டிருந்தது ராக்கெட் ராஜா. ஏன்னா அவர் குடும்ப சூழ்நிலையினால நான் போக வேண்டிய நாளுக்கு அங்கே போயிட்டாரு. அதனால தங்களை விடிவரை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகருமாகிய கலைமாமணி விருதை பெற்ற மதுரை தமிழ்நாடு ராவடி சங்கத்தின் தலைவருமாகிய MSP கலைமணி அவருடைய சிஷியருமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையுள்ள சந்தனூர் காரைக்குடியை சார்ந்த விஜய் டிவி கலக்கப் போவது அவர்கள் AS ஆனந்தகுமார் பப்பன் கோமாளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். துண்டு போடுற
எஸ் வாகைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் எஸ் வாகைக்குளம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் பழையனூர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் வாகைக்குளம் குரூப் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் திரு தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகள் அன்புள்ளங்கள் அனைவரும் நாளை மணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ் வாகைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பாசத்துக்குரிய மாமா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக சால்வை அறிவிக்கப்படுகிறது. எஸ் வாகைக்குளம் ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் மாப்பிள்ளை பூர்மையாளர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அறிவிக்கப்படுகிறது. கலையனூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக சால்வை அறிவிக்கப்படுகிறது. நாளூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக சால்வை அறிவிக்கப்படுகிறது. இபி பயணம் இருந்தாலும் மேடை பெருமளை அற்புதம் அழைக்கப்படுகிறார்கள். எஸ் வாகைக்குளம் விஓ அவர்களை எங்க இருந்தாலும் மேடை பெருமளை அற்புதம் அழைக்கப்படுகிறார்கள். ஒரு மஷ்ரூம் இல்ல பேசாம உட்காரா பேசாம உட்காந்து தந்தையாட்சி கிராம பொதுமக்கள் அனைவரும் வேலைக்கு வருமாறு 30,000 பொருட்கள் தருவது அழைக்கப்படுகிறார்கள். தந்தையாட்சி கிராமத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே வேலைக்கு வந்துருங்க. நண்டுகாட்சி கிராம பொதுமக்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் முத்து வகையாக்கள் அவர்கள் அழைக்கின்றார்கள். சம்பந்தக்காரர்கள் அத்தனை பேருமே வேலைக்கு வந்துருங்க. யாரையும் பிரிச்சு பேசுறது எல்லா சம்பந்தாருமே பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க எல்லா சம்பந்தாருமே வேலைக்கு வந்துருங்க. எல்லாருமே வந்துருங்க. அப்படி சொல்லுங்க. ஏன் சம்பந்தாரம் வந்துருங்க. பக்கத்துல இருக்க திருவள்ளூர் சம்பந்தார்கள் வேலைக்கு திருவள்ளூர் சம்பந்தார்கள் நத்தோலம் திருவள்ளூர் சம்பந்தார்கள் நத்தோலம் சம்பந்தார்கள் ஏனாதி சம்பந்தார்கள் அரசூர் சம்பந்தார்கள் அவனியூர் சம்பந்தார்கள் கல்லுமேட்டு சம்பந்தார்கள் எல்லாருமே வேலைக்கு வாங்க. ஒவ்வொரு பேரும் சொல்லி எல்லாரும் எல்லா சம்பந்தாரும் வேலைக்கு வாங்க. வாங்கப்பா எந்திரிச்சா பனவரன் முத்துப்பேச்சி மணியன் பனவரன் பேச்சு அவர்கள் எங்கெல்லாம் நடைபெறுமாறு இருக்கிறார்கள். முத்துப்பேச்சி மணியன் எங்கெல்லாம் நடைபெறுமாறு இருக்கிறார்கள். சின்னகமா கருப்பாமா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படியா 30,000 பொங்கல் இருக்கிறார்கள். சிதம்பரம் கருப்சாங்கம்மா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். எல்லா சம்பந்தாரருமே மேடைக்கு வந்துருங்க. யாராவது ஒருத்தர் பேரை சொல்ல
வாசிக்கப்படுகிறது. நானூறு முத்தண்ணன் 2 அரிசி நடைபெறுமாறு முத்துவரப்பன் அழைக்கப்படுகிறது. மலைச்சாமி நதியா மலைச்சாமி நதியா மிஸ்டர் ராஜ் கல்லுமேடு மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. அத்திகுளம் அழகுராஜன் மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. கே ஆலங்குளம் ராஜசேகரன் பிரேமாவதி 5001 மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. அவனியாபுரம் ஜி கே கபிலன் எலக்ட்ரிக்கல்ஸ் குமரேசன் மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. கன்றுகாட்சி பூமி அவர்கள் மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. கரகந்தோட்ச கரகாரர்கள் சந்தனம் ஆவணங்களும் நடைபெறுமாறு அழைக்கப்படுகிறது. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சந்தனம் ஆவணங்களும் சரவணன் செங்குளம் இங்கிருந்தாலும் நடைபெறுமாறு அழைக்கப்படுகிறது. நானூறு பிரசிடண்ட் பரமேஸ்வரி பாலமுடன் இங்கிருந்தாலும் நடைபெறுமாறு அழைக்கப்படுகிறது. சமையல் மாஸ்டர் முத்துக்குமார் எங்க இருந்தாலும் மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. பயர்மன் எங்க இருந்தாலும் மேடைக்கருமாக முத்துவர பங்காளி சார் அழைக்கப்படுகிறது. எஸ் வாயகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் 2001 2000 அன்பளித்திருக்கிறார். இந்தியாக்காரர்கள் அனைவரும் மேடைக்கருமாக முத்துவர பங்காளி சார் அழைக்கப்படுகிறது. பாலராஜ் பெரியப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. சேஜிபி பிச்சையன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. முத்துவர பங்காளியின் சார்பாக சேஜிபி பிச்சையன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. ஆர்ஜே தவம் யூடியூப் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. சொன்னோம்னா நாடகத்தை புக் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா சரி அண்ணன் தேதி எழுதி வச்சுட்டோம்னு சொன்னார். அன்னைக்கு நாடக ஆசிரியர் ஜி கே சந்திரபாபு அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கருமாறு முத்துவர பங்காளி சார் அழைக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் சங்கற்பமா எங்க இருந்தாலும் முத்துவர பங்காளி சார்பாக மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் சங்கர் மாமா எங்க இருந்தாலும் முத்துவர பங்காளி சார்பாக மேடைக்கருமாக அழைக்கப்படுகிறது. எனது அன்பு அப்பா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்த அன்பு விழா கமிட்டிவார் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் எங்களது கலைப்பு சார்பாகவும் நன்றி அறியாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அத்திக்குளம் அழகராஜன் எங்க இருந்தாலும் மேடைக்கரமாக முத்துவேல பங்காளி வெளிப்படுகிறது. நானூறு முத்தனை எங்க இருந்தாலும் மேடைக்கரமாக அழைக்கப்படுகிறது. உழப்படி முத்தனை எங்க இருந்தாலும் மேடைக்கரமாக அழைக்கப்படுகிறது. கட்டணூர் கோடாஞ்சி நற்காடு மாமா அவர்கள் இப்பதான் ஒரு மனையில அவங்க அக்காவுங்க யாரு இருந்தாலும் வந்து வாங்கிக்கிங்க மேடையில மரியாதை. நல்லவேளை அழகர் பூபதி அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதை அளிக்கப்படுகிறது. சிவபுராமன் முன்னாடி போர்வன் அவர்கள் மேடைக்கு வந்து மரியாதை அளிக்கப்படுகிறது. முடிச்சு போன காட்டால் மதமா மேடைக்கு வந்து மரியாதை கேட்கப்படுகிறது. இருக்கு நாங்க பாத்துட்டேன் இங்க திரும்புவாங்க ஆறுமணிய கலையரசு ராஜமணியர்களுக்கு தண்டியாத்தி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. இவ்வரங்கமணியில் பப்பராக தொடரக்கூடிய ராய்கன் ராஜா அவர்களுக்கு மாப்பிள்ளை ஆனந்தகுமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது. ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது. சிவந்தால் வாசகுடி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்பு பப்பனாக நடிக்கும் அருமை மெய்த்துணர் மானாமதுரையை சேர்ந்த ஆனந்தகுமார் அவர்களுக்கும் விழா கமிட்டி சார்பாக கொண்டாடி வைக்கப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டிகளை கௌரவப்படுத்திய நமது நன்றி காட்சி கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் குத்து வகைரா அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த கலைக்குழுத்தி சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். அன்பு சார்ந்த ஹலோ ஹலோ மேடையில் நன்றி காட்சி முத்து வைரா பங்காளி அனைவரும் மேடைக்கு பார்ப்பதை தாழ்மைப்படுகிறோம். உமா ஒளிபரப்பு நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அன்பு ஊழியர்கள் அனைவரும் நாளை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கம்முன்னு பேசாம நான் கம்முன்னு இருக்கேன். நான் ஒரு ரசிகன். பாட்டு கேட்க தான் உட்காந்துருக்கேன். கம்முன்னு உட்காரு. நாங்களாம் வந்து கம்முன்னு உட்காரு. நன்றி தெரிவித்துக்கிறோம். நாடக கலை ரசிகர் பெருமளுக்கு அன்பான வேண்டுகோள். நடிகர்களுக்கு அன்பளிப்பு வழங்கக்கூடியவர்கள் விழா கமிட்டியின் சார்பாக அன்பளிப்பளிப்படி அன்போடு கண்டுகொள்ளப்படுகிறார்கள். தனிப்பட்ட முறையிலே மேடைகளை ஏறி யாரும் வந்து அன்பளிப்பு வழங்குவதை விழா கமிட்டி அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளொரு ஊராட்சி மன்ற அவர்கள் மேடை பெருப்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நாளூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை மேடை பெறும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். எஸ் வாகைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை மேடை பெறும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். கோயிலுக்கு வர்ண வேலை பார்த்த பெண்கள் மாரிமுத்தை கேட்டவர் நாடகம் அளிக்கிறமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வாங்க. இன்னைக்கு பெண்கள் மாரிமுத்து, அதுக்கு பெண்கள் மாரிமுத்து. நல்ல மனுஷன் இருக்காங்க பார்த்தா. போடுறது மொத்தமா போட கூட கூட வந்தா விளங்க போட்டு போட்டு செல்வரை போட்டாங்க. நாடக அமைப்பாளர் பிரபல ராஜநடிகர் சங்கர் எங்க இருந்தாலும் கொட்டைக்கு பின்னாடி வர மாதிரி கேட்க, கொட்டைக்கு முன்னாடி வர மாதிரி கேட்க. பின்னாடிதான் வேலை அதிகமா இருக்கு. நன்றி சொல்லுமா. நாடக அமைப்பாளர் சங்கர் அவர்கள் எங்க இருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு எங்களை கௌரவப்படுத்திய நமது நண்டு காட்சி முத்து வகைரா அன்புள்ள அனைவருக்கும் நன்றிகளை விளக்கிக் கொண்டு என்னை பாராட்டி சமையல் மாற்றலும் பிரபல நகைச்சுவை நடிகருமாகிய அன்பு தம்பி பிள்ளையார் குளத்தை சார்ந்த முத்துக்குமார் அவர்கள் 100ம், குளிச்சிமலையை சார்ந்த முத்துப்பாண்டி ராசா அவர்கள் 50ம், அதற்கத்தபடியாக ஒவ்வொருத்தர் ராஜு முதல் பேர் சொல்ல போயிட்டார். அன்புள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். கால தாமத காரிய அவங்க கல்மேடு சோழையானன் மற்றும் மீனாட்சிபுரம் பால்ராஸ் அன்புள்ளங்கள் நாடகம் படிக்கிறமாறு கேட்டுக்கொள்கிறோம். சோழையானன் பால்ராஸ் 2 பேருமே வாங்க. ஒரு ஆள் எல்லாம் தூங்கிடுவாங்க. எனக்கு பொன்னாடி செலுத்திய அண்ணன் பாண்டியன் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம்.
மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். சரியா? கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணிட்டு மறு வீட்டுக்கு போனோம்னா ஒழுங்கா கையை காலு வாயை சும்மா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நானும் பாருங்க கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. ஆனா பெரிய விஷயம் நடந்துச்சியா? என்ன பொருள்? மறு வீட்டுக்கு போயிருந்தேன். மறு வீட்டுக்கு போனா என் குழந்தை என்ன மச்சான் மறு வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு 2 காலையும் அரைக்கு போட்டு அடியில் இருக்கிற மசில வெளிக்கொடுக்க முடியும். துப்புக்கட்ட மூதேவி எந்த மசில? அத கோழிக்கால அகட்டி போட்டு கோழிக்கூட மசில நமக்கு முடிக்கிட்டு இருந்தா. சரி. நமக்கு கறி சொன்னா பிடிக்காது. சரி பாருங்க என் மாமியார் எல்லாம் சேர்ந்து மத்தியான நேரத்துல நல்லா சோட்டை போட்டு குழம்பு ஊத்தி என்ன பண்ணிக்காது தெரியுமா? என்ன பண்ணாங்க? காலை தூக்கி வச்சுட்டாங்க. எது கால? கோழிக்காலு ஆட்டுக்காலு. நான் சொல்லுவேன் அத்தை எனக்கு கறிய பிடிக்காது, நீங்க என்ன காலத்துக்கு வச்சிருக்கீங்க, கோச்சு விடாம எனக்காக காலை தூக்குங்க தூக்குனாங்களா? அவங்க பாருங்க ஒன்னா நம்ம முட்டாச்சிருக்கியா இருப்பாங்க போல உட்காந்து 2 காலையும் தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு எச்சி ஊறி ஆட்டுக்காலையும் கோழி கழிச்சுக்கிட்டாங்க. சரி அந்த சொல்லி சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் 5 மணி இருக்கும். அது வெள்ள பேசி கட்டி அது காலத்துல கால போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். வெளியில என் மாமியாருக்கு உரல போட்டு இடிக்கிறாங்க. என்ன இது? சீனி அதாவது எள்ளு கருப்பட்டி போட்டு இடிக்கிறாங்க. எள்ளு கருப்பட்டி போட்டு இடிச்சா வாடை கமகமன் மணக்கு கும்னு தூக்குது. மணக்குது. மணந்த உடனே மாமனாக்கு 2 உருண்டை கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம போய் சம்பந்தக்கார வீட்டுல சாப்பிட்டு இருந்தா நம்ம மதிப்பு மரியாதை என்ன ஆகுறது? அதனால என்ன பண்ணிட்டு தெரியுமா? உருண்டை வேணா ஒரு மஜூர் வேணா போயான்ட்டு எனக்கு இனிப்புல பிடிக்காதியா? ரொம்ப வியூ பண்ணி அனுப்பிட்டேன். சரி. ஒரு 7-8 மணி இருக்கும். சாப்பிடறதுக்காக கையை கழுவிட்டு வாங்க. நாங்க சரி கொல்ல பக்கம் போறேன். அந்த உரல் அங்க கிடக்கு. அப்பா காத்து அடிச்சா கமகமன்னு வாட எள்ளு கருப்பட்டி வாட. சரி கொடுத்தாங்க திங்கல. யாரும் பார்க்காம சைஸா உரல்ல கையை விட்டு சுரண்டி தின்னு விட்டு அப்படி உரல்ல ஒட்டி இருக்கிறது அப்படி சுரண்டி திங்கிறேன். அடாடா தேவாமிரம்னா அழகா தேவாமிரதம். ஓஹோ ஆசை யார விட்டுச்சு குடுக்கையில திங்கல சுரண்டி நக்கினா ரொம்ப திருக்கு. இதுக்கு மேல உரல விட்டுட்டு நக்கி போடுவோம் சொல்லிட்டு சரி என்ன பண்ணிட்டு தெரியுமா? லவக்குள்ள உரலுக்குள்ள தலையை விடுறேன். கழுத்தோட பிடிச்சிருச்சு. நானும் இங்கிட்டு திரும்பி பாக்குறேன் அங்கிட்டு திரும்பி பாக்குறேன். உரல் எடுக்க வாடல. சரி திடீர்னு கீழே பூதடிக்க ஆரம்பிச்சு. ராத்திரி 12 மணி பூதடிக்க ஆரம்பிச்சு கட்டி இந்த வெள்ளை வெட்டி எடுத்து லவக்கு பொத்திக்கிட்டு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. நான் மாட்டிக்கிட்டு கிடக்கிற உரல் ஆமா அதுக்கு பக்கத்துல பசுவ மாடு கட்டி கிடக்கு. சரி பசுவ மாடு எப்படி கத்துது? பசுவ மாடு கத்துது. காலையில 4 மணி இருக்கும். சைசாய மாங்க திறக்கிறாங்க. கதவத்தையும் ஒரு கையில செம்பு ஒரு கையில விளக்கண்ணு. நானும் பாருங்க ஓரளவு வந்து காப்பாற்றணும் கத்துறேன். அது வெளியில எப்படி கத்துது? என் மாமியா பாருங்க சிந்து மாடியா கத்துறது நடந்துச்சு. சரி காலங்காத்தால கதவை திறந்து சாமி பூரா சட்டை ஆத்தா குளமாதா குளமாதா எப்பயும் 2 லிட்டர் கொடுப்ப இன்னைக்கு 3 லிட்டர் கொடுத்தா என் மருமையை வந்துட்டாங்க. 1 லிட்டர் சேர்த்து கொடுத்தா அப்படின்னு கேட்குது. எனக்கு நான் பதட்டம். மாமியா வந்து தொட்டுட்டா தப்பு அசிங்கம் இல்ல. சரி மாட்டுக்கு பிச்சை போல நான் விட்டுட்டேன். கடைசியில பார்த்தா மாடு வெள்ளை கலர் நானும் வெள்ளை கலர்ல வேட்டியை பொத்திக்கிட்டீங்க. மாடு 4 வருஷம் வரைக்கும் நானும் 4 வருஷத்துல புரிஞ்சுக்கிட்டு. சரி பகல்ல பசுவ மாடு தெரியாது சிரிக்க மாமியா என்ன பண்றதுன்னா என்ன பண்ணுச்சு? மாட்டை விட்டுட்டு ஏன் பின்னாடி உட்காந்துக்கிட்டு சரி ஆத்தா பாகமரியா அம்மா மகாலட்சுமி கோபாலம் கழிச்சுட்டா எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டர் வேணுமா? சரி சரி சும்மா இருப்பான்னு பார்த்தா கையில விளக்கணை கடைவிச்சு பால்சம் இருக்கிற தண்ணி எடுத்து சலுப்பு சலுப்பு நடக்கிறாங்க. சரி எதுல எதுல சரி திடீர்னு உதஞ்சு படான்னு உதஞ்சு உதய வாங்கி என்ன சொல்றான்? என்னைக்கும் உதய மாட்டேன் சனியனை இன்னைக்கு என்ன உதவின்னு சொல்லி கண்டுக்குட்டி கழுத்து கை எடுத்து 2 காலையும் கட்டி போட்டு சரி இப்படியே தூக்கத்துல லாபராயா காம்பு கிடைக்குமா? காம்பு சுரந்துச்சா? கிடைக்க பசுவ மாட்டுக்கு எத்தனை காம்பு இன்னைக்கு தெரியவன போய் இப்படிதான் ஒரு காம்பு. எனக்கு கூச்சத்துல அது ஏறி போயிடுச்சு. ஐயோ ஆண்டவன் மாட்டி காம்பக்காரன்னு கேட ஆரம்பிச்சான். கடைசியில ஈவி பிடிச்சா சண்டாடி உலகே இருந்தாலும் எதுக்காக சொல்றேன் இல்ல எப்பயுமே பால் இப்படி சொல்றக்காத காம்பு இந்த சொல்றது தண்டாடி பயந்து இது தேவையான அதனால காலதாம நான் காலியை கேட்டு சன்னச்சூழல் போல பாவி தந்தானே நானே நன்னா தன்னை நானே நன்னே நானே நன்னா
ராஜலட்சுமி வாரேன்னா தந்தானே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா ஒன்னா ஒன்னா சேரணும் அதனால நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி நிற்கணும் உனக்கு ஓரத்துல உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா பேரணும் அதனாலே நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி நிற்கணும் தனனா 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 ராமகல புத்தவரே அதாசி உன்னனுக்கு போட்டி படுத்தாலும் போடவில்லை ஒன்று ஓடே ராமகல புத்தவரே ராமகத்தை உனக்கு போட்டி படுத்தாலே போடவில்லை ஒன்றிருப்பி ராமகல புத்தவரே அதாசி உன்னனுக்கு போட்டி படுத்தாலும் போடவில்லை ஒன்றிருப்பி வேற யாரும் தேவையில்லை நான் இப்போ ஒரு பாட்டெழுத அடி அண்ணால் கண்டா நீ கண்ணால் மறைக்கிற வேற யாரும் தேவையில்லை இப்போ ஒரு பாட்டெழுத அண்ணால் கண்டா பின்னால் மறைக்கிறேன் பக்கம் வருவேன் அந்த பார்வை வேணும் பார்த்து ஒரு தனனா தனனா தன தன தனனா 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 கண்ணோடு வேலையெல்லாம் கண்மணியோ நலவா கட்டி அனுப்பனடி தகனியோ கண்ணோடு வேலையெல்லாம் கண்மணியோ நலவா கட்டி அனுப்பனடி தகனியோ நீ இருந்த போதுமடி நான் இப்போ ஒரு பாட்டெழுத நீ இருந்த போதும் அடி உனக்காக அதனாலே நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி நிற்க வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் சொல்லே ஒருவர் கேட்டே ஒருவர் சொல்லே ஒருவர் கேட்டே பாடலோடு பாடலா ஆடலா ஒருவர் சொல்லே ஒருவர் கேட்டே பாடலோடு பாடலா ஆடலா தொட்டு தீரை போல் சொல்லும் வார்த்தையில் பட்டு பூவை போல் பார்க்கும் பாதையெல்லாம் தொட்டு தீரை போல் சொல்லும் வார்த்தையில் பட்டு பூவை போல் பார்க்கும் பாதைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் எல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போடி பாடலா பாடலா சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடல்கள் இன்னும் என்னென்ன மன்னர்களெல்லாம் சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடல்கள் இன்னும் என்னென்ன மன்னர்கள் சங்கப்பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் அத்தை போல் வித்தை ஏற்றிக் கொள்ளுங்கள் ஒருவர் சொல்லே ஒருவர் கேட்டு பாடலோ
கூடி பாடலா பாடலா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலா பாடலா ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு பாடல் கூறு பாடலா பாடலா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே பாடலா பாடலா. நன்றி 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 பாடா என்னம்மா அப்படி மைக் எனக்கு பிள்ளை வாய்க்கு நேரம் வைப்பா நீ சர்வீஸாம கம்பெனி இல்லையா உனக்கு தெரியாது ஏன் இப்படி வர வர இப்படிலாம் பேசுற நீ பேசுறது மேலையாமா பேசுறேன் நீ செஞ்சுடுற அப்படிப்பட்ட ஆளானே நான் குடும்ப குத்து விளக்குனேன் நீ தானே கையாட்டில் எழுதி போடுறாங்க தந்தாண்டி போடல குடும்ப குத்து விளக்குல குடும்ப குத்து விளக்குனா ஐயோ அப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்க எப்படி இருக்கீங்களா நீங்க எப்படி நல்லா இருக்கிறீங்களோ ஏன்னா ஒரு சவுண்ட் எங்கன்னா என்ன பெருசு காலை ஒரு காலம் தொங்க போட்டு மடக்கி வச்சிருக்கேன் ஐயா நீ கொஞ்சம் மூடு சாமி 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 மத்தியில வாங்கடா ஒரு சாமி வந்தமா போட்டமா போனமா இருக்கேன் நான் மேய்ச்சிருக்காரங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா ஏத்துங்க 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 எதுல லைக்க ஏத்த சொல்றேன் சரி வந்தமா போட்ட கால நேரம் கரையுதுங்க போட்டமா போனமா இருக்கேன் போனோமா ஏதனால தமர Hey,
ஆளு சின்ன பிள்ளையா தான் நல்ல போடு ஒரேமா உள்ள என்ன உண்டு பூச்சியம்மா மாமா எந்த பால தோப்புதாண்டா ஏறி நானு முளைப்பட்டுமா மாமா ஏறி நான் உடுப்பட்டுமா பழத்த நானு வரி கேட்டுமா ஏறி அடி ஏறி நான் உடுப்பட்டுமா அடி ஒன்னு நினைச்சு ஒரு வருஷமா தலைமொழி இழுத்து போவோம் மன நல்லா பாம்பு நல்லா பாம்பு ரூபப்பட்டு மாமா நான் வரும் எங்கு புகழ் விளங்க என்பதாக நான் சொல்லுங்க அப்படி போட்டது பத்தல மாப்பிள்ள இன்னொரு போட்டது கொண்டாவா அடிவத்தல மடிச்சு கொடுமா அறிவத்த போது அப்புறம் உங்கள பொன்னாடி
இங்கே டான்ஸாக நடிக்கும் அருமை சகோதரி கனகலட்சுமி அவர்களுக்கு ராஜலட்சுமி அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பா பொண்ணா இங்க வந்து பைப்படியில தண்ணி குடிக்க போறியா? என்னண்ணே இப்ப பேசுற ஒரு பாட்டு ஒரு பாட்டு பாட எனக்கெல்லாம் குரூப் சட்டை அடிச்சு கொடுத்தா வீர செல்வன் எங்க இருந்தாலும் மேடைக்கு ஒரு மகன் முத்துவர பங்காளி அழைக்கப்படுகிறாங்க. வயசுலையா பத்தியா எங்களுக்கெல்லாம் அப்படிதான் இருப்போம். அண்ணனுக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். என்னென்ன வர பேசுறீங்க? கொண்டாடப்பட்ட 3 பொதுமக்களுக்கு நன்றி. வணக்கம். நாங்க வாங்க போடுறவங்க சீக்கிரம் போடுங்க.